அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குண்டான பலங்களை நீங்களே தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த ஆக்னஸ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியர புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமாக பலன் சொல்ல உதவும். ஜோதிட பிரியர புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டோட விளக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கடைசியாக பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமராலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான விஷயங்கள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். ஆக்னஸ் என்ற பெயருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பிடிவாத குணம் உண்டுங்க. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் ஈகோ குணம் உண்டு. மூணாவது பாயிண்ட்டு, சுமைதாங்கி போல் சின்ன வயசுலேயே குடும்ப சுமைகள், குடும்ப பாரங்களை சுமக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வந்துடும். நாலாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் அசிடிட்டி பிரச்சனை உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு, எல்லாரும் உங்கள் சொல் பேச்சை கேட்டு தான் நடக்கணும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அம்மாவுடன் மனக்கசப்புகள் உண்டு. பத்தாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 11வது பாயிண்ட்டு, தம்பி தங்கச்சி கூட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்கும். 12வது பாயிண்ட்டு, முழங்காலில் நீர்க்கட்டி வலி பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க. 13வது பாயிண்ட்டு, யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பமை பிரச்சனை உண்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 14வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 15வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் இதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 16வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 17வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அகலக்கால் வச்சு தகுதிக்கு மீறி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கஷ்ட நஷ்டம் கெட்ட பேர்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 18வது பாயிண்ட்டு, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 19வது பாயிண்ட்டு, ஒரு ஆண் வாரிசு நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, இல்லை ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அதாவது ஒரு ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 20வது பாயிண்ட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்களால் மன வருத்தங்கள் இருக்கும். 21வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 22வது பாயிண்ட், லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. 23வது பாயிண்ட்டு, ப்ரமோஷனில் தடைகள் நிறைய வருங்க. 24வது பாயிண்ட்டு, தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், நியாயமாக கிடைக்க வேண்டிய லாபங்கள், நியாயமாக கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டை போராடி பெறக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கும். 25வது பாயிண்ட்டு, இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு. இத்துடன் ஆக்னஸ் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக உங்களுக்கு துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.